வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண அந்த செட்டு கூடைய பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 செட் இருக்குது. அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் 5 கூடைகள் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து செட்டு கூடைன்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய விதமான மினி செட்டு, பெரிய செட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் நார்மல் வயர், ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வயர் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வயர் பாருங்கள், நல்லாவே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடைகள் பின்னுனா நல்லா டைட்டாக போடுறதுக்கு வாகா வந்து இந்த வயர் வந்து நம்மளுக்கு இருக்கும். எல்லா விதமான கலர்ஸ்லையுமே நான் வந்து வயர் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வயர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது 1.5 கட்டு, 2 கட்டு, 2.5, 3, 4 இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட்டு சைஸில் நான் வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடையை பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து 1.5 கட்டு கூடை. இதோட பேஸும் இந்த 2 கட்டு கூடையோட பேஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைட்டும் லென்த்தும் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சைஸில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பேஸ் 11, இதுக்கு வந்து பேஸ் வந்து 13 போட்டிருக்கேன். அடுத்து அதை விட பெருசுக்கு வந்து பேஸ் வந்து 15 போட்டிருக்கேன் நான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சைஸில் பேஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து 1.5 கட்டு கூடை. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5.5 அடியில் 21 வயர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். பார்த்திங்களா, ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் நான். கூடைகள் நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு. என்னோடய வயருக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். நாட்ஸ் வந்து ஒரே மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக வரும். இது வந்து 2 ரோல் கூட டார்க் க்ரீன் வித் லைட் ரோஸ் கலர் யூஸ் பண்ணி இந்த செக்குடு டைப்பில் அந்த பேட்டர்னில் போட்டிருக்கேன். 6.5 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிக்கோங்க. பேஸுக்கு அட்டை வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குமிழ் மட்டும் நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கூடைகள்லாம் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு, டெய்லி யூசேஜ் கடைக்கு கொண்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த கூடைகள் வந்து கேட்குறாங்க. இந்த 2 ரோலு, இது வந்து 2.5 ரோல் கூட. அந்த 2 ரோலை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதுக்கு வந்து 7 அடியில் 27 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 11 லைன் போட்டுக்கணும். ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு வித் பிளாக் கலரில் போட்டிருக்கேன். இந்த எல்லோவும் இந்த க்ரீன் கலருக்கும் சேம் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில் போட்டிருக்கேன். உள்ளே வந்து இன்னர் வயர் வந்து நல்லா நிறைய கொடுத்துக்கோங்க. அதையுமே சொருகிக்கணும். அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். சைடாக சொருகிறப்ப தான் கூடைகள் வந்து நல்லா நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து 3 ரோல் கூட. இது வந்து ஒரு லைன் பேஸ்கெட் மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பூ வச்சுருக்கேன் பார்த்திங்களா, பூ போட்டிருக்கேன் நான். ஒவ்வொரு சிங்கிள் பூ கொடுத்துருக்கேன். 2 பக்கமுமே இது வந்து கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு இதில் இன்னும் நிறையா பூ கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் நிறையா பூ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெரிய கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி அட்டை போட்டு புஷ்ஷெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயிட் வந்து நிறையா வைப்பாங்க. இப்போ காரில் கொண்டுட்டு போகிறது, பைக்லலாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னா வெயிட் வந்து நிறையா வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து தாங்கும். அதுக்காக தான். இல்லை எங்களுக்கு வந்து அட்டையெல்லாம் வேணாங்க, சாதாரணமாக கொடுங்கனாலும் நாங்கள் கொடுப்போம். இதோடது வந்து 8.5 அடியில் 30 வயர், பேஸ் 13 லைனு, ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எத்தனை லைன் க்ரீன் போடணும், சாண்டல் போடணும் அப்படின்லாம். ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் அந்த லைன் பேஸ்கெட் வந்து லைனாக உங்களுக்கு வந்து வரும். அப்படின்னா தான் வந்து கூடையும் நீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து நான் ஹேண்டில் எடுத்து போட்டிருப்பேன் நான். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில். அதுக்காக தான். இன்னர் வயர் வந்து இதுக்கெலாம் நான் வந்து 4 வயர் கொடுத்துருக்கேன் நான். பார்த்திங்களா, எவ்வளோ வயர், எல்லா இன்னர் வயரு எல்லாமே நல்லா சொருகிடணும். அப்படின்னா தான் கூட ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுத்தது வந்து 4 ரோல் கூட 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன், ரோஸு, அப்புறம் சாண்டல். இந்த மாதிரி செக்குடு டைப்பில் நான் வந்து போட்டிருக்கேன். ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அங்கங்கே. ஹேண்டில் வந்து டார்க் க்ரீன் கலர்லேயே நான் வந்து போட்டுட்டேன். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்னு 2 பக்கமே இந்த மாதிரி பூ டிசைன் வந்து கொடுத்துருக்கேன் நான். கூடை வந்து பெரிய கூடையாக போக போக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அப்போ தான் இதெல்லாம் பிக்னிக்லாம் கொண்டுட்டு போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு.
கூடையெல்லாம் நல்லா நிறைய சாப்பாடு, தண்ணி, தட்டு, டம்ளர் எல்லாமே வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 அடியில் 35 வயரு, பேஸ் வந்து 15 லைனு, ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காமனான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் இருக்குது, எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் பேட்டர்னை நீங்கள் வந்து பிரித்து போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்து 2 நாட்லேருந்து ஹேண்டில் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா உள்ளே வந்து இதுக்கு 6 வயர் கொடுத்து நல்லா பின்னியிருக்கேன் நான். ஹேண்டில் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த குடைக்கு. இந்த மாதிரி பெரிய குடைகளுக்கு அட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா தாங்கும். இப்போ வந்து செட்டாக தான் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் பீஸாக வேணும், இதில் வந்து எனக்கு இந்த 3 ரோல் கூடை மட்டும் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் வந்து தருவோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த கூடையோட டீட்டெயில்ஸு எப்போ கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாக டீட்டெயிலாக நான் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.